ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேண்ட் வித் ஜிஎம்கே. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்துட்டு நம்ம வீடியோஸ் கண்டிப்பாக வந்துடும். என்ன எக்ஸாமுக்கு வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, எஸ்டிடி எக்ஸாமுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் சேர்த்து நம்ம வந்துட்டு கிளாஸ் போட போகிறோம். அண்ட் தென் டெஸ்ட் பேட்சும் என்னென்னா போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எஸ்டிடி டெஸ்ட் பேட்ச் பற்றி சொல்கிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி நம்ம பொது தமிழ் வந்துட்டு சிலபஸ் வைஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸும் பாலிட்டியும் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாலிட்டி கிளாஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான டெஸ்ட் பேட்ச். ஸோ அதே மாதிரி எஸ்டிடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம 1 to 8 வரைய முடிச்சிட்டோம். ஸோ அந்த 8th கொஞ்சம் பெண்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 8th பெண்டிங்லேருந்து நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இங்கிலீஷ் முடிச்சிட்டோம் அப்படின்னா கூடவே சேர்த்து நம்ம சயின்ஸை மற்ற சப்ஜெக்டையும் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இதில் நம்ம எஸ்ஜிடி டெஸ்ட் பேட்ச். ஸோ ஆல்ரெடி நம்ம எஸ்ஜிடிக்கு பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட்டாக வந்துட்டு நம்ம போட்டிருந்தோம். அதாவது சப்ஜெக்ட் வைஸ் வந்துட்டு நம்ம போட்டிருந்தோம். சயின்ஸ் தனியாக, இங்கிலீஷ் தனியாக, அண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ் தனியாக வந்துட்டு நம்ம செப்பரேட் பேட்சஸ் வந்துட்டு போட்டிருந்தோம். இப்போது நமக்கு யூஜிடிஆர்பி வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ யூஜிடிஆர்பி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நமக்கு மேக்ஸிமம் எஸ்ஜிடி எக்ஸாமுக்காக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி தான். ஓகேவா? ஸோ இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் நம்ம எப்படி வந்துட்டு நான் போர்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே நீங்கள் 5 சப்ஜெக்ட்ஸுமே படித்து எழுதுகிற மாதிரி தான் இந்த போர்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் டெஸ்ட்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் டெட் பேப்பர் 1 வந்துட்டு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக எஸ்ஜிடியும் வந்துட்டு கிளியர் பண்ணணுங்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தென் நம்மளுக்கு ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் வச்சுருக்கவங்க மட்டும்தான் வந்துட்டு பேப்பர் 1 அண்ட் எஸ்ஜிடி வந்து எலிஜிபிள்ங்கிற மாதிரி நம்மளுக்கு நியூஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஜிடி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இதில் நிறைய பேர், நானுமே வந்துட்டு பிஎட் முடிச்சுட்டு பேப்பர் 1 வந்துட்டு கிளியர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணவங்க பிஎட் முடிச்சுட்டு டெட் பேப்பர் 1 கிளியர் பண்ணிவிட்டு எஸ்ஜிடி எழுதணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்துட்டு பிஎட் வச்சுருக்கவங்க எலிஜிபிள் இல்லைங்கிற மாதிரி நமக்கு நியூஸ் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் டிடிஎட் நீங்கள் வச்சுருந்தீங்க, பிஎட்டும் முடிச்சு டிடிஎட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லா வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் எஸ்ஜிடி. ஓகேவா? ஸோ யூஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ டிகிரி லெவலில் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எக்ஸஸாக அதிகமாகவே டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது நார்மல் கொஸ்டின்ஸும் வந்துச்சு. சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேட்டிருந்தாங்க ப்ராப்ளம்ஸில். ஸோ நான் வந்து ஃபிசிக்ஸ் மேஜர், ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருந்தாங்க. சால்வ் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை. ஸோ அந்த விதத்தில் நான் எஸ்ஜிடிக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க போர்ஷன்ஸ் வந்துட்டு 10th வரையே கொடுத்துருந்தாலும் நீங்கள் 12th வரையே படிச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டாயம் 12th வரையே வந்துட்டு நல்லா படிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த டைமில் அந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம கொஞ்சம் பயம் இல்லாமல் எக்ஸாமை வந்துட்டு ஹேண்டில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டெஸ்ட் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம 23 டெஸ்ட்டு, 22 டெஸ்ட்டு வந்துட்டு நம்ம செப்பரேட்டாக, அடுத்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, லாஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் மட்டும் 150 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொடுப்போம். ஓகேவா? அண்ட் தென் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈவினிங் 6 மணிக்கு வந்துட்டு நம்ம ஷெட்யூல் போட்டிருக்கோம். ஸோ இதே இது உங்களுக்கு வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வேணும் அப்படின்னா அது தனியாக நம்ம செப்பரேட் சீரிஸ் தான் போட போகிறோம். தமிழ் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இதிலே நீங்கள் வந்துட்டு கவர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ 10th மட்டும் நீங்கள் வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. அதுவே வந்துட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு போதுமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு. ஸோ எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இங்கிலீஷ் வந்து 1 to 12th, தமிழ் வந்துட்டு 1 to 12th ஷெடியூலில் வந்துட்டு போட்டிருக்கேன். ஓகேவா? மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சோஷியல் பார்த்திங்கன்னா 1 to 10th வரை தான் நான் வந்துட்டு இந்த டெஸ்ட்டு ஷெடியூலில் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்துட்டு மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு பார்க்கும்போது சயின்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பயாலஜி தனியாக, அந்த மாதிரி செப்பரேட் புக்காக வந்துட்டு வரும். சோஷியலும் அதே மாதிரி தான் செப்பரேட் புக்ஸாக வந்துட்டு வரும். ஸோ அது வந்துட்டு நம்ம படிக்கணும் அப்படின்னா முன்னாடியே படிச்சிருந்தா மட்டும்தான் முடியும். இப்போது ரிவிஷன் டைமில் நம்ம எடுத்து ஒரு ரீட் வேணால் பண்ண முடியும். ரீட் பண்ணுறதுக்கே நமக்கு வந்துட்டு டைம் பத்தாது. ஸோ அதனால் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்துட்டு நான் 1 to 12th வந்துட்டு கொடுத்துருக்கேன். மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் வந்துட்டு 1 to 10th தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போது நம்மளுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 20/2/2024 இந்த டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னென்ன போர்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஷெடியூல் வந்துட்டு எப்படி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லுமே வந்துட்டு டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? அதனால் இங்கிலீஷும் தமிழும் பேக்லேருந்து வந்திருப்போம். 10th நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைய முடிச்சுட்டு அடுத்து 11th 12th அந்த மாதிரி கொடுத்துருக்கேன்.
மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் பார்த்தீங்கன்னா 6th to 12, 6th to 10th. ஸோ அந்த ஆர்டரில் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா. அண்ட் தென் இந்த 1 to 5th பார்த்தீங்கன்னா நடுவில் வரும். ஏன்னா நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு சொல்கிறேன். ஒரே கிளாஸாக நம்ம இப்போ 6th முடிச்சுட்டு அடுத்து 10th போகும்போது எல்லாமே 10th படிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஏன்னா போர்ஷன்ஸ் 10th கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நம்ம நார்மலாக படிக்கும்போது 6th to 8th தான் படிச்சுட்டே இருந்திருப்போம். அதனால் 10th எடுக்கும்போது கொஞ்சம் புதுசாகவும் தெரியும், கஷ்டமாகவும் இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஷெடியூல் போட்டிருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா 1 to 5th இங்கிலீஷ் வந்துட்டு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ் வந்துட்டு 10th தமிழில் இயல் 1 to 3, மேக்ஸ் வந்து 6th term 1ல் இருக்கக்கூடிய மேக்ஸு, சயின்ஸ் 6th term 1, சோஷியல் 6th term 1. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருப்போம். இதுக்கு உங்களுக்கு டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 days வந்துட்டு கேப் இருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு போர்ஷன்ஸ் இவ்வளோ கொடுத்துருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், இது வந்துட்டு ஒரு ரிவிஷன் சீரிஸ் மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கணும். ஓகேவா. ஏன்னா முன்னாடியே நீங்கள் வந்துட்டு படிச்சிருந்தா மட்டும் தான் இப்போ ரிவிஷன் சீரிஸ் மாதிரி எடுத்துக்க முடியும். ஏன்னா இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் திரும்ப படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிளான் படி படித்தா மட்டும்தான் எக்ஸாம் வர்றதுக்குள்ளே முடிக்க முடியும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள். ஸோ அடுத்து 23ல் பார்த்தோம் அப்படின்னா 10th இங்கிலீஷ் சாப்டர் 1லேருந்து 3 வரைக்கும். அடுத்து தமிழ் பார்த்திங்கன்னா 4லேருந்து 6வது இயல் வரைக்கும், மேக்ஸ் டேர்ம் 2, சயின்ஸ் 6th term 2, சோஷியல் 6th term 2. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்போம். பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு நம்ம ஷெடியூல், எக்ஸாம் ஷெடியூல் வந்துட்டு இதுதான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் லெசன்ஸை பிரித்து கொடுத்துருப்பேன். ஏன்னா நிறையா லெசன்ஸ் வந்துட்டு நம்ம படிச்சுக்கிட மாட்டோம். அதனால் வந்துட்டு லெசன்ஸ் பிரித்து கொடுத்துருப்பேன். எக்ஸாம் டேட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ 6ஆம் தேதி ஒரு எக்ஸாம் இருக்குன்னா 7, 8 2 ஃபுல் டே வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். 9th வந்துட்டு ஈவினிங் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 days இருக்குது. அந்த 3 daysல இந்த ஷெடியூலை வந்துட்டு நீங்கள் படிச்சுட்டு எக்ஸாம் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா. நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த எக்ஸாமுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கேன்னா 350 rupees போட்டிருக்கேன். ஓகேவா. ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு வந்துட்டு நியர்லி 15 rupees வரும். ஓகேவா. ஒரு டெஸ்ட்டுக்கு 15 rupees வரும். ஸோ டோட்டலாக வந்துட்டு 350 rupees வந்துட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய வந்துட்டு MCQ ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகேவா. ஸோ நீங்கள் வந்துட்டு பே பண்ணி தான் பண்ணணும்னு இல்லை. இன்கேஸ் உங்களால் பே பண்ண முடியாது, மேம் என்னால் இவ்வளோ ஹானம் பே பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும் வேறு ஏதாவது வெப்சைட்ஸ் ஏதாவது வந்துட்டு ரெஃபர் பண்ணி ஏதாவது சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்து நிறைய MCQs வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். எல்லாமே வந்துட்டு நான் எனக்காக சொல்லலை, அதாவது சேனலுக்காகன்னு சொல்லலை. காமனாகவே நான் சொல்கிறது என்ன, MCQ நீங்கள் வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு லெசன் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. நான் ஃபீல் பண்ணனால நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு நம்மளோட பிளான். எல்லா டெஸ்ட்டுமே என்னென்னா 100 marks வந்துட்டு இருக்கும். ஓகேவா. 5 சப்ஜெக்ட்டுங்கிறனால நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 20 marks கேட்போம். ஸோ 5 சப்ஜெக்டில் டோட்டலாக 100 marks வந்துட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு போர்ஷன். ஓகேவா. நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் நேம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஸோ மேக்ஸ் சீக்கிரமாக முடிகிறனால அந்த நாள் வந்துட்டு உங்களுக்கு கேப் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், சயின்ஸ் ஹிஸ்ட்ரிக்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸஸ் டைம் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் மேக்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஷெடியூல் போட்டிருக்கேன். இந்த 11th 12th லாஸ்ட்டாக வந்துட்டு அதான் கொடுத்தது. ஸோ எப்படி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எப்படி போர்ஷன் வந்துட்டு கம்மி பண்ணி இந்த மினிமம் டைமில் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சளவு யோசிச்சு போட்டிருக்கேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு ஷெடியூல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அடுத்து பாருங்கள் 20, 21, 22 அவ்வளோதான். ஸோ 12th நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். இங்கேயும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஸோ லாஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12th இங்கிலீஷ், 12th தமிழ் இந்த சாப்டர்ஸ் மட்டும் தான் நீங்கள் படிப்பீங்க. அடுத்து ஒரு 4 நாள் கேப் விட்டுட்டு 27ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட். ஓகேவா. ஸோ டோட்டலாக நீங்கள் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறது 2350 கொஸ்டின்ஸா. ஓகேவா. ஸோ இந்த டெஸ்ட் வந்துட்டு நம்ம ரெகுலராக நம்ம டெட் பேப்பர் 1 எல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வழக்கம் போல் நம்ம கூகுள் ஃபார்மில் தான் வந்துட்டு டெஸ்ட் வைப்போம். நீங்கள் ஒன்ஸ் நம்ம சேனலில் லீடர் போர்ட் போட்ட உடனே நீங்கள் வந்துட்டு அதை எத்தனை டைம் வேணாலும் அன்லிமிட்டடாக நீங்கள் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம் முடிகிற வரைக்கும். ஓகேவா. எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எதுக்கப்புறம் லீடர் போர்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு அதை பண்ண முடியும். ஓகேவா. ஸோ ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு என்கிட்ட சொல்கிறவங்க லீடர் போர்ட் போடுறது கொஞ்சம் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் அந்த லீடர் போர்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களால் உடனே வந்துட்டு எக்ஸாம் எழுதணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள்
ஆனால் அந்தந்த டைம்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி முடித்து டெஸ்ட்டு எழுதுனா தான் அடுத்தடுத்த டெஸ்ட்டு நீங்கள் அந்த ஷெடியூல் படி நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஒரு டெஸ்ட்டு 2 டெஸ்ட்டை நீங்கள் தள்ளி போடும்போது அடுத்தடுத்த டெஸ்ட் வந்துட்டு ரொம்ப தள்ளி போயிடும். அப்போ என்ன ஆகும்னா அந்த ஷெடியூலை உங்களால் ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடும். அப்புறம் என்னதை எக்ஸாம் எழுதிட்டு என்ன ஐயோ படிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு உட்காந்துருவீங்க. ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு நான் போடுற அன்னைக்கு எழுதிருங்க. இல்லைனா அதுக்கு மறுநாளாவது டெஸ்ட்டை எழுதிட்டு அடுத்த போர்ஷனுக்கு டக்குன்னு தாவி போயிருங்க. ஓகேவா? ஸோ அந்த அந்த இடத்துலையே ஸ்ட்ரக் ஆகி நின்றுக்கிடாதீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் சொல்ல வேண்டியது. இது மட்டும் ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க இப்போவே. அப்புறம் நான் நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் தான் உட்காந்து படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக படித்து முடிக்கிறது வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக எக்ஸாம் வந்துடும். ஓகேவா? ஏன்னா யூஜிடிஆர்பி முடிஞ்சிருச்சு. ஸோ சேம் பேட்டர்ன் தான். அது பேப்பர் 1 இது பேப்பர் 2 அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதனால் கண்டிப்பாக பேப்பர் 1க்கான அந்த எஸ்டிடியும் போட்டுருவாங்க. அதனால் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? மெட்டீரியல் எதுவும் வேணும் அப்படின்னா எல்லா மெட்டீரியலும் நம்மகிட்ட இப்போதைக்கு இல்லை. பட் இங்கிலீஷும் தமிழ் வந்துட்டு 1 to 9th இங்கிலீஷ் 1 to 10th இருக்குது. மற்ற சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 5th வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ வேணும்னா நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 20th வரைய நம்ம வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காமல் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் உங்கள் மெயில் ஐடி வந்துட்டு கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த மெயில் ஐடியை வச்சு தான் நீங்கள் என்ட்ரு பண்ணி டெஸ்ட்டு வந்துட்டு அட்டென்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் மறக்காமல் வந்துட்டு மெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துருங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில். மறக்காமல் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.